நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்களும் உங்களால் முடிஞ்ச ஆதரவு போட்டுட்டு தான் இருக்கீங்க. இதுக்கு மேலே யூடியூப்பில் என்ன பண்ணுறேன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி ஏதாச்சும் பண்ணலான்னு உங்கள் ஐடியா இருந்தால் அதை மறக்காமல் எனக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. பார்ப்போம், உங்கள் ஐடியா வச்சு நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். வீடியோ குவாலிட்டி நான் பணக்கார அளவுக்கு வீட்டில் ஃபோனை வச்சு தான் யூடியூப் போடுறேன். அதனால் ஃபோனில் விட்டு எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கொடு. ஆனால் அதுக்கு தகுந்த ஐடியா கொடுங்க. எந்த ஐடியானாலும் பரவாயில்ல, ஆனால் அது ஃபோனில் தான் போடுவேன். ஃபோன்லேயே இது பண்ணி தான் போடணும். சீக்கிரமாக என் சேனலை அவ்வளவு கொண்டு வாங்க. என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு கொடுக்க நீங்களும் யூடியூப் சேனல் நல்லபடியாக கொண்டு வாங்க. பயமாக இருக்குது மக்களே. ஏன்னு கேட்டீங்கன்னா, பொண்ணுங்க வைக்கிற டிமாண்டு, அவங்க அப்பா அம்மா வைக்கிற டிமாண்ட்னா நம்ம டிவிலையோ இதுலையோ பார்க்கும்போது கல்யாணமே பண்ணணுமா, இல்லை கல்யாணம் பண்ணால் நம்ம வேண்டிக்கு ஒரு இது நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இது பண்ணணும், வீட்டில் இருக்கணும்லாம் எதிர்பார்க்க தோணுது. ஏன்னா டிவியில் நம்ம பார்க்குறப்போ அவங்க வைக்கிற டிமாண்டு நம்மளால் இது பண்ண முடியாது. அவங்க டிமாண்டு போனால் ஒன்று நம்மளுக்கு நல்ல வேலை இருக்கணும், இல்லை நம்ம ஒழுங்காக இது போந்துருக்காங்க. நம்ம இந்த டிசபிலிட்டியை வச்சுக்கிட்டு இது பண்ண முடியாது. எனக்கு டிசபிலிட்டின்ற ஒரே போகிறதுனால காலேஜ் முடிச்சு 8 வருஷம் இருந்தேன். 8 வருஷம் முடிச்சப்போ வேலைக்கு போகலையா என்ன அப்படி இருக்கான்னு பேசுவாங்க. அதே நான் வேலைக்கு இங்கே சேர்ந்ததுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டு மாட்டு சம்பளம் கம்மியாக இருக்குது அப்படி இப்படின்னு வைங்க. இவங்களுக்கு மத்தியிலலாம் சம்பாதிச்சு இப்போ 1 வருஷம் போகிறேன். நான் இதே நல்லா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என் ஃப்ரெண்டுங்க போய் நாங்கள் ஏதாச்சும் கம்பெனி நெஸ்ட்டில் இருப்பேன். இந்த டிசபிலிட்டின்னு இதை வச்சு நம்மளை எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுறாங்க. அதை நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, வந்தாச்சு, வந்து தானே ஆகணும். இந்த இதுக்கெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கும்போது நம்ம கோயில் சினிமா இந்த 2 இடத்துக்கு போனால் தான் நம்ம மனசு கணக்கில் இது பண்ணுறோம். இதெல்லாம் போவே நான் கவலையெல்லாம் பறந்துடு கோயிலையும் சினிமாவில். அது இல்லாமல் இதை நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, அவ்வளோ கடுப்பாக இருக்குது மக்களே. நம்ம எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவோம், கஷ்டம் எல்லாமே நம்மளுக்கு விவிட்டடிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது மனசுக்குள்ள. ஏன்னா இவங்களுக்காக நம்ம பாவம் போட்டோம், இவங்களுக்காக நம்ம நல்லது பண்ணோம், இவங்களுக்கு நல்லது பண்ண போய் நம்ம சிக்கலில் சிக்கிக்கலாம். அதுலேயும் சில பேர் இருப்பாங்க நல்லவங்க, காப்பாற்றுவானுங்க. அவங்களுக்கு விட நல்லவங்கமாக நினச்சி அவங்க காய முடியாதப்பா நம்ம முதுகில் நம்மளை போட்டு கொடுப்பாங்க பாருங்களேன். அப்போ அவங்க மூஞ்சியெல்லாம் அப்படி போட்டு கொடுப்பாங்க. மூஞ்சியெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கெல்லாம் இப்போ 9 வருஷம் போட்டேன் நான் அந்த லிஃப்ட் வேலைக்கு இந்த 9 வருஷத்தில் நான் பார்த்தது என்னென்னா, நல்லவங்களும் இருக்காங்க எங்கள் வீட்டில், நல்லவங்களும் இருக்காங்க, நல்லா இல்லாதவங்களும் இருக்காங்க. அவங்க காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை கழிச்சு நம்மளால் அவங்களுக்கு ஏதாச்சும் தேவை ஆகணுன்னா அப்போ பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க தேவை முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளே விவசாயம் மாட்டிக்கிறவங்களும் இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்ந்து பண்ணணும். நம்ம ஒரு மாதம் சம்பளம் வாங்கி வீட்லேயோ ஒய்ஃப்கிட்டையோ பெற்றவங்ககிட்டயோ கொடுக்கறதுக்குள்ள இவங்ககிட்ட போராடி அந்த சம்பளம் வாங்குறப்போ நம்மளுக்கு ஒரு இது வரும். ஆகா, இப்படிப்பட்ட இடத்துலையும் மாத சம்பளம் வாங்கிட்டு வந்தா அப்படின்னு வேலைக்கு வரப்போ வேலைக்கு வந்தால் இவங்க கூட நல்ல கட்டணும் மக்களே. இவங்க கூட
மல்லி கட்டி ஜெய் இங்கே கூட மல்லி கட்டணும். இங்கே கூடலாம் மல்லி கட்டி நம்ம ஜெயிச்சு பண்ணிட்டோம் வச்சுட்டு அப்புறம் சூவை போட்டு டைலாக் மாட்டான் நம்ம ஜெயிச்சுட்டோம் ஆகணும் போயிட்டோம். ஏன்னா எவ்வளோ நினச்சி பாருங்க, என் கூட படித்தாங்களே நல்ல கம்பெனி ஐடி கம்பெனி மாதிரி இருக்காங்க. எனக்கு இந்த டிசபிலிட்டின்ற ஒரு இது டிஸ்அட்வான்டேஜ் போகாது. அதனாலேயே எங்கேயுமே எனக்கு வேலை கிடைக்கல. இப்போ இந்த வேலை கிடைச்சிருக்கு. இந்த வேலையிலேயும் நம்மளை பாடாக பட்டுறாங்க. நம்மளை ஏதாச்சும் வந்துன்னா இதை தான் சொல்கிறாங்க, நீ இப்படி நான் தான் உங்களுக்கு இது செட் ஆகலை, மற்றவங்க தான் செஞ்சுருவாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் நினைக்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. வழியில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம செய்யாத தப்புக்கெல்லாம் நம்ம பழி போடுவாங்க. அந்த பழியெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் மக்கள். ஏன் இடத்துல மட்டும் ஏன் எல்லா டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு இதுலேயும் கஷ்டம் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் அந்த இதெல்லாம் சமாளிக்கிறாங்க பாருங்களேன். அதை தான் அவங்களோட திறமை. இதெல்லாம் வேலைக்கு போகலன்னு வாங்க, வேலைக்கு வந்தால் இவன் எப்படி அவன் எப்படி எல்லா வேலைக்கு இப்போ கூட வேலைக்கு போகலன்னு சொல்லுவாங்க. வேலைக்கு வந்தால் இவன் அவன் இது செய்யலை அது செய்யலை ஒழுங்காக செய்யலை அங்கே செய்யலை அங்கே போ இங்கே போ அப்படின்வானுங்க. அதெல்லாம் சமாளித்து வெளியே நம்ம பார்த்தா கஷ்டம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் மக்களே. நம்ம மாத சம்பளத்தை வாங்கி வீட்டில் கொடுக்கறதுக்குள்ள நம்ம டங்கு வந்து போயிடுவோம். அது மட்டும்தான் உண்மை. டார்ச்சர் பண்ணுறாங்க மக்களே. எல்லா ஒர்க் பிளேஸும் போயிட்டானா இல்லை, நான் எல்லாம் வேலை பார்க்க இடமா போயிட்டானா இல்லை நான் வேலை பார்க்க இடமாட்டோம் எப்படியான்னு தெரியல. முன்னாடியெல்லாம் எப்படின்னா வேலைக்கு போகலன்னு வச்சுக்கோங்க, பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தம் பண்டை எல்லாருமே இன்னும் வேலைக்கு போகலையான்னு வாங்க. இப்போது வேலைக்கு போனாங்க வேலைக்கு வந்தால் இங்கே வேலை பார்க்கறதுல ஐயோ இவோ அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் சமாளித்து ஓட்டி இந்த ஒரு மாதம் நம்ம அந்த மாத சம்பளம் வாங்கிறதுக்குள்ள யாருக்கு எப்படிலாம் ஜால்ரா பண்ணுமோ ஜால்ரா போட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம எவனுக்காச்சும் நல்லது பண்ணுவாங்க, அதே சமயத்தில் நம்ம வீட்டில் ஆப்போசிட்டு போவான் நம்மளுக்கு. அப்போ தான் மக்களே தோணும் நம்ம தான் இவ்வளோ இதாக இருக்கும் அப்படின்ட்டு வந்துட்டு. ஏன்னா நான் இந்த வரைக்கும் வேலை பார்த்ததுலேயே இந்த இடம் தான் வேலைக்கே போகலன்னு வச்சுக்கோங்க. காலேஜ் படிக்கிறப்ப திருச்சியில் டப்பாக்கோட்டில் வேலைக்கு போயிருந்தேன். அப்போ கூட எனக்கு இதெல்லாம் தெரியல. ஆனால் ஃபுல் டைமாக வேலைக்கு போகும்போது தான் என் கூட போயிட்டவங்கலாம் எங்கெங்கேயோ இருக்காங்க மக்களே கம்பெனிலலாம். ஏன்னே ஆட்டப்பட்டீங்க பாருங்க, லிஃப்ட் ஓட்டிகிட்டு இருக்கேன். பிகாம் சிஏ படிச்சுட்டு லிஃப்ட் ஓட்டுவேன். அதனால் நான் வெளியே சொல்லிக்கிறதே 12th தான் சொல்கிறேன். வேலைக்கு சேவையே பட்டு பெருசு இல்லை, அதை தக்க வச்சு காப்பாற்றுவது தான் மக்கள் எங்கிட்ட பெருசு. ஏன்னா வந்துட்டு ஒரு இடத்துல போக முடியாது, போயிட்டோம்னா இந்த வேலையை தக்க வச்சு மக்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. மக்களை என்ன பண்ணுறது, வேலைக்கு போகலன்னா வேலைக்கு போகலன்றாங்க, வேலைக்கு வந்தால் வேலைக்கு போகிறதுல பேசவே டென்ஷன் தலைவலி. அதாவது நம்ம என்ன தான் நம்மகிட்டே பழகிட்டு நம்மகிட்ட நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்போது வரும் பாருங்க மனசுலேருந்து, அதெல்லாம் இது பண்ணவே முடியாது மக்களே.